எபிசோட் 48. விஸ்வா, ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கட்டிப்பிடிக்க தெரியுமா? ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியாதா? நண்பா என்று கூறி சந்தோஷை கட்டி அணைத்து கொண்டான். டேய் போதுண்டா, எனக்கு இருக்க 4 எலும்பு உடஞ்சிட போகுது என்று சந்தோஷ் கூறி சிரிக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். இப்படியே இங்கே போய்கொண்டு இருக்கும்போது, எஸ்கியூஸ் மீ, இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது என்று அர்ஜுன் கூற சந்தோஷ் சிரித்து கொண்டே, சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு 3 பிள்ளைங்க. அதில் மூத்த பையன்தான் நம்மளோட கோபால் மாமா. 2வது பையன் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் கடைசியாக ராஜசேகரை லவ் பண்ணி ஓடிப்போன அம்மா தேவகி. அவங்க லவ் பண்ணது சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு பிடிக்கலை. அவர் ஏற்றுக்காம தேவகி அம்மாவை வேற ஒரு பையனுக்கு பார்த்துட்டாங்க. அது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத தேவகி அம்மா ராஜசேகர் அப்பா கூட ஓடி போயிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வைஷாலி அக்கா பிறந்தாங்க. வைஷாலி அக்கா பிறந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா தான் தேவா பிறந்தான். தேவாவுக்கு அப்புறம் அர்ஜுன் பிறந்தான். அர்ஜுனுக்கு அப்புறம் ஜனனி, ஜனனிக்கு அப்புறம் விஸ்வான்னு இத்தனை குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு அவ்வளோ காசு பணம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால, இவ்வளோ குழந்தைங்கள எப்படி பார்த்துக்க முடியும்னு நினச்சதுனால அர்ஜுனை ஒரு அனாதை ஆசிரமத்திலே சேர்த்து விட்டுட்டாங்க. அர்ஜுன் இங்கே தான் வளர்ந்துருக்கான். ஆனால் சில வருஷங்களுக்குள்ள ராஜசேகர் அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குன்னே ஒரு கம்பெனியை உருவாக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் வருடங்கள்லேயே த வேர்ல்டு பெஸ்ட் பிஸ்னஸ் மேனாக மாறிட்டார். அதுக்கப்புறமா அதே ஆசிரமத்தில் போய் அர்ஜுனை தேடினார். ஆனால் பாவம், அவருக்கு அர்ஜுன் கிடைக்கவே இல்லை. அந்த குழந்தைய வேறொரு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டதா அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல. ஆனாலும் அவர் அப்படியே விட்டுறல. எல்லா இடத்துல இருக்க ஒவ்வொரு ஆசிரமத்தில் போய் தேடிக்கிட்டு தான் இருந்தார். கடைசியில் வேறு வழி இல்லாமல், இனி அந்த பையன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்க சில குழந்தைங்களோட அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார். அதே போல் அர்ஜுன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பித்தான். அவன் படிப்புக்காக பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்து அவனோட படிப்பை நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னத்தான் அர்ஜுனுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அவனோட தன் நம்பிக்கையும் விடாமுயற்சியையும் நான் கண்டிப்பாக எப்போதுமே பாராட்டியிருக்கேன். நான் அவன்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுருக்கேன். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே அவங்க சக்ஸஸ் தான் என்று அர்ஜுனை பார்த்து சந்தோஷ் கூற, மச்சான், நீ எப்போவுமே அனாதைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பல்ல, உண்மையாகவே நீ அனாதை கிடையாது. ராஜசேகர் குரூப் ஆஃப் கம்பெனி ஓனரோட பையன்தான் நீ. சொல்லப்போனால் அவங்க செஞ்ச ஒரு சின்ன வேலையால் உன் லைஃபே மாறிப்போச்சு என்று கூறினான். இதை கேட்ட அர்ஜுனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் ஆச்சரியமாக சந்தோஷை பார்க்க, அப்படின்னா நான் அனாதை இல்லையா என்று அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டே சிரித்தான். கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் ரொம்ப எமோஷ்னல் ஆனான். அப்போது தேவகியும் ரொம்ப எமோஷ்னல் ஆகி அர்ஜுனை பார்த்து அவள் 2 கைகளும் நீட்ட அவன் ஓடி போய் அவளை கட்டி அணைத்து கொண்டான். இப்போது அர்ஜுனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று தெரிந்து அவன் ரொம்பவே சந்தோஷமடைந்தான். அது மட்டும் இல்லாமல் ஜனனி அவனின் சகோதரி என்று நினைத்து சிரித்தான். சும்மாவா சண்டை போட்டிருப்போம், என் தங்கச்சியாச்சே என்று கூறினான். மறுபுறம் கங்கா ஜெயிலில் அமர்ந்து கதறிக்கொண்டிருந்தாள். ஜெயில் சிவத்தில் ஐ வில் கில் யூ சந்தோஷ் என்று எழுதி வைத்திருந்தாள். அது தன்னைத்தானே ஐ வில் கில் யூ கங்கா என்று மாறியது. இது எப்படி நடந்திருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. கங்காவுக்கு ஒரு பயம் வர அந்த ஜெயில் சிவத்தில் ஒரு சின்ன குழந்தையின் நிழல் தெரிந்தது. அதை பார்த்த கங்கா பயந்து கதற ஆரம்பித்தாள். மறுபுறம் சரி
பாப்பாவுக்கு பேர் வைக்கணும். உங்கள் எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சுன்னா பாப்பாவுக்கு பேர் வைக்கலாமா என்று கேட்க ஜனனி வா என்று அழைத்தாள். ஜனனியும் ரொம்ப சந்தோஷமாக ஓடிப்போய் குழந்தையை கையில் எடுத்தாள். அவளுக்கு என்ன பேர் வைக்கலான்னு நீ யோசிச்சிருக்க என்று கேட்க அப்போது அவள் மூளையில் ஒரு பேர் வந்தது. உடனடியாக அவள் அந்த பேரை சொல்ல போகும் நேரம் ஜனனி நிறுத்து என்று கூறிய தன் கணவரை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தாள். அதன் பிறகு ஏன் என்று எல்லோரும் கேட்க ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று கூறிக்கொண்டே அவன் அதை எடுத்துட்டு வாங்க என்று கூறினான். அப்போது ஒருவன் ஒரு பேஸ்கெட்டுடன் வந்து நின்றான். இதை ஜனனியிடம் கொடுக்க சொல்ல ஜனனிக்கு ஒன்றுமே புரியவில்லை. சந்தோஷை பார்க்க அவன் சிரித்தான். உடனடியாக அதில் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக அதை வாங்கி ஜனனி பிரிக்க ஆரம்பித்தாள். அந்த பேஸ்கெட்டுக்குள் நிறைய பூக்கள் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைத்தாள். அதன் பிறகு அந்த பேஸ்கெட்டில் ஒரு கிஃப்டை பார்த்தாள். ஜனனியின் கண்கள் கலங்கியது. அதை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்திக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. ஆனால் சந்தோஷ் கொடுத்த ஷாக்கில் அவரால் எதுவுமே பேச முடியவில்லை. அவர் அமைதியாகவே இருந்தார். மறுபுறம் ஜனனி அந்த கிஃப்டை பேஸ்கெட்டில் இருந்து பூக்கள் எல்லாம் எடுத்து கீழே போட அதில் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை கையில் எடுத்துவிட்டு அவள் சந்தோஷை பார்க்க அவன் சிரித்து கொண்டே இவதான் நம்ம குழந்தை என்று கூறினான். இதை கேட்ட ஜனனிக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் அவனை கட்டி அணைத்து கொண்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சஞ்சனா கிண்டலாக, ஓஹோ உங்கள் ரொமான்ஸா, இங்கே பாருங்க உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் ரூமில் வச்சுக்கோங்க, இப்போ பாப்பாவுக்கு பேர் வைக்கணும் என்று அவள் திருப்பியும் கூற எல்லோரும் சிரித்தார்கள். ஜனனி, இப்போ நீ 2 குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு சஞ்சனாவோட குழந்தைக்கு நீ பேர் யோசிச்சிருப்ப, ஆனால் உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற என்று ஜனனியிடம் கேட்க அவள் சிரித்து கொண்டே, நான் 2 குழந்தைங்களுக்கும் பேர் சூஸ் பண்ணிட்டேன் அக்கா என்று கூறி 2 குழந்தைகளையும் கையில் தூக்கி 2 குழந்தைகளுக்கும் முத்தமிட்டாள். மறுபுறம் பூர்ணிமா தனக்கு கிடைத்த காசை தன் மகளின் பெயரில் பேங்கில் டெபாசிட் செய்தாள். அதன் பிறகு அவள் மகளை ஒரு பெரிய CBSE ஸ்கூலில் ஜாயின் செய்தாள். அனு தன் அம்மா படும் கஷ்டம் எல்லாம் கண்மூடி பார்த்தாள். தன் அம்மாவை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவள் நன்றாகவே படித்தாள். மறுபுறம் கங்கா ஜெயிலில் இருந்து சந்தோஷ் சந்தோஷ் என்று சொல்லி சொல்லி அவளின் மனநிலை பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு நல்ல அசைலம் பார்த்து அவளை கூட்டி சென்றார்கள். இது குடும்பத்தினர் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அவர்கள் யாருமே அவளை பார்க்க போகவில்லை. இது எல்லாம் அவள் செஞ்ச பாவத்துக்கு கிடைத்த பரிசு என்று கூறி எல்லோரும் அவளை அப்படியே விட்டுவிட்டார்கள். சக்கரவர்த்தியிடம் சந்தோஷும் லாக் ஆகிவிட்டார். ஆகையால் அவராலும் இப்போது எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போது சக்கரவர்த்தி புரிந்துவிட்டது. நாம் என்ன செய்தாலும் இவனிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்று அமைதியாகவே அவர் இருந்தார். அதன் பிறகு கங்கா செய்த பாவங்களுக்கு தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதால் குடும்பத்தினரே அவர்களை நன்றாகவே பார்த்து கொண்டார்கள். சொல்லப்போனால் அருண் மற்றும் கார்த்திக்கும் அவளை கைவிட்டு விட்டார்கள். அது மட்டுமில்லாமல் கங்காவின் கணவரும் அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். கூடவே ஒரு லெட்டரும் இருந்தது. அதில் இனிமேல் 3 குழந்தைகளை நானே பார்த்து கொள்கிறேன், உனக்கு இனி எங்கள் வீட்டில் எந்த ஒரு சம்மதமும் இல்லை என்று போட்டிருந்தது. அவள் இதை பார்த்து கதறி கதறி அழ ஆரம்பித்தாள். அவள் செஞ்ச தப்பு எல்லாம் அவள் கண் முன்னாடி வந்து சென்றது. மறுபுறம் ஜனனி அந்த குழந்தைகளை பார்த்து சிரித்து கொண்டே சரண்யாவின் குழந்தைக்கு ஷான்விகா என்று பெயரும் அவள் குழந்தைக்கு தேஜஸ்ரீ என்று பெயரும் இட்டார். அதன் பிறகு அந்த பெயரை அந்த குழந்தைகளின் காதில் 3 தடவை சொல்ல ஏதோ அந்த குழந்தைகளுக்கு அந்த பெயர் ரொம்ப பிடித்தது போல சிரித்து கொண்டே கையும் காலும் ஆட்டிக்கொண்டே இருந்தார்கள். பெயர் வைத்து ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தார்கள். இன்னொரு சந்தோஷமும் அவங்களுக்கு இருந்தது. அப்பா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவர் சொன்ன தேதிக்கு இந்த கல்யாணம் நடக்கும்
என்று பழனி கூறவும் அர்ஜுன் மற்றும் சந்தோஷ் அதிர்ச்சியானார்கள். உடனே பழனி, ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நடக்கும். என் பையன் ரொம்ப அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால யாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியலை. அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு என் பையன் ஜெனனி கழுத்தில் தாலி கட்டுவான், அருண் இனியா கழுத்தில் தாலி கட்டுவான். அப்புறம் என்னோட சேட்டை பிடிச்ச அர்ஜுனுக்கும் மலருக்கும் கோயில் திருவிழா அன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்கள் எல்லாரும் கட்டாயம் எங்கள் வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு எங்கள் குழந்தைங்கள ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் என்று பழனி கூற மலரின் முகம் வெக்கத்தில் சிவந்தது. அர்ஜுன் சிரித்து கொண்டே அவளை பார்த்தான். வேற வழி இல்லாமல் அருணும் இனியாவுமே இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். அந்நேரம் அர்ஜுன், என்னடா இது, எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? ஒரு விழானா பாட்டு கூத்து இல்லாமல் எப்படி என்று கூறி ஒரு குத்துப்பாட்டு போட இங்கே சந்தோஷ், ஜனனி, அர்ஜுன், மலர் என்று எல்லோரும் மேலே ஏறி கூத்து அடிக்க ஆரம்பித்தார்கள். உடனே தேவா விஸ்வாவும் அவர்களை ஜாயின் செய்ய அந்த இடமே கலகலே என்று மாறியது. இப்படியே அந்த விழாவும் நிறைவேறியது. அதன் பிறகு சொந்தக்காரர்கள் எல்லாரும் கிளம்பி போக அப்போது அந்த வீட்டில் இருக்கும் குடும்பத்தினர் மட்டுமே இருந்தார்கள். எல்லோரும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க ஷான்விகாவை சத்யாவும் தேஜுவை அர்ஜுனும் வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்நேரம் திடீரென்று ஒரு போலீஸ் ஸ்குவாட் வந்து நின்றார்கள். இதை பார்த்த பழனி அதிர்ச்சி ஆனார். அதன் பிறகு, வாங்க சார், வாங்க, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா சார் என்று பழனி கேட்க, அப்பா, நான் தான் இவங்க எல்லாரையும் வர சொன்னேன் என்று சந்தோஷ் கூற அவன் அதிர்ச்சியாக சந்தோஷை பார்த்தார். சக்கரவர்த்தி முகம் எல்லாம் வேர்க்க ஆரம்பித்தது. ஒருவேளை போலீஸுக்கு எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லிவிட்டாரோ என்று யோசிக்க ஆரம்பித்தார். அவர் இப்படி யோசித்து கொண்டிருக்கும்போது பழனி, இவங்களை எதுக்கடா வர சொன்ன என்று கேட்டார். அதற்கு அவன், ஒரு நிமிஷம் அப்பா, எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க என்று கூறிக்கொண்டே சக்கரவர்த்தியை முறைத்து கொண்டு நின்றான் அவன். அதன் பிறகு, இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்று அவன் கூறி ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தான். முதலில் ஜனனி. ஜனனி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால ஜனனியால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இருந்தும் அவள் என் மேலே இவ்வளோ லவ் பண்ணியிருக்கா. நான் அவளை நிறைய தடவை ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவள் எனக்காக இருந்திருக்கா எப்போதுமே என்று கூறினான். அதன் பிறகு அவன் சஞ்சனாவை பார்த்து, அக்கா, எனக்கு தெரியும், நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இல்லைன்னு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி நான் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன்னா ஒரு அக்காவோட கல்யாணத்தில் இல்லாமல் இருப்பேன் என்று கூற சஞ்சனா ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். அப்போது அவன் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை கொடுத்தான். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தவளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அதற்கு காரணம், சஞ்சனாவின் திருமணத்துக்கு எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் சந்தோஷ் இருந்தான். இது எப்படி என்று கேட்க அவன் சிரித்து கொண்டே, இது ரொம்ப சிம்பிள். எப்போ பாரு டாம் அண்ட் ஜெரியா சண்டை போகிற என் அக்கா கூட இல்லாமல் எப்படி, அதுவும் கல்யாணத்தில் நான் இல்லாமல் எப்படி? உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரணுங்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரை தேடி கண்டுபிடிச்சி இந்த ஃபோட்டோவை வாங்கி நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தேன். இதை கொடுக்கறதுக்கு சரியான டைம் பார்த்துட்ருந்தேன். இதுதான் எனக்கு சரியான டைமாக இருந்தது. ஸோ நான் கொடுத்துட்டேன் என்று கூற சஞ்சனாவால் பேச முடியவில்லை. அவனை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தாள். இதை பார்த்த சந்தோஷ், ஓவரா சீன் போடாத, எப்படி நடிக்கிறா பாரு, பெரிய பெரிய நடிகர்களே தோத்து போவாங்க என்று கிண்டலாக கூற அவள் செல்லமாக அவன் தலையில் அடித்தாள். அதன் பிறகு அவன் கோபால் மற்றும் கிருஷ்ணவேணியை பார்த்து அவர்களிடம் போய், அத்தை, மாமா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெற்ற ஒரே பையனை இழந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்களை உங்களோட சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. சொல்லப்போனால் ஆர்ஜுனோட சாவுக்கு நான் தான் காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சும்
நீங்கள் எப்பவும் போல் என்னை பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே கிடையாது. ஆனால் அந்த நன்றி கடனை தீர்க்க உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காமிக்க போகிறேன், கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறமும் உங்கள் லைஃப்பில் ஒரு குறையே இருக்க போகிறதில்ல என்று கூறிக்கொண்டே, டேய் உள்ளவாடா என்று அவன் அழைக்க அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் பார்த்த திசையில் ஒரு மிக்கி மவுஸ் காஸ்டியூம் போட்டு யாரோ ஒருவன் நின்று கொண்டிருந்தான். மீண்டும் சந்திப்போம்.